Hello everyone, welcome to Code with me Mohana. இன்னைக்கான செஷன்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டப்பிள் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிற டேட்டா டைப்ஸ் என்னென்ன லிஸ்ட், டிக்ஷனரி, செட் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல லிஸ்ட், டிக்ஷனரி, செட் எல்லாமே மியூட்டபிள் டேட்டா டைப்ல வந்தது. ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் டேட்டா டைப்ல வந்தது. இந்த டப்பிளும் இம்யூட்டபிள் டேட்டா டைப் தான். அப்படி இம்யூட்டபிள் டேட்டா டைப்னா என்ன? நம்மளால ஒரு வேல்யூவை ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ நம்மளால முடியாது. சோ அதுக்கு பதிலா இதுல சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கும். சோ அதுதான் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ல நிறைய மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பர், லோயர், கேஸ் ஃபோல்ட், ஸ்டார்ட்ஸ் வித், எண்ட்ஸ் வித் இப்படின்னு நிறைய மெத்தட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இங்க டப்பிள்ல நமக்கு அவ்வளோலாம் இல்ல. ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது சில ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். சோ டப்பிள்ன்றது என்ன? இட்ஸ் எ இம்யூட்டபிள் டேட்டா டைப். இதுலயுமே நம்ம மல்டிபிள் ஐட்டம்ஸ நம்ம ஒரு சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது நார்மல் பிராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். சோ இதுதான் டப்பிள். ஓகே. நம்ம லிஸ்ட்டுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணோம். டிக்ஷனரிக்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணோம். செட்டுக்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணோம். அப்போ டிக்ஷனரிக்கும் செட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்தது? செட்ல வேல்யூஸ் ரேண்டமா இருக்கும். டிக்ஷனரியில கீஸ் அண்ட் வேல்யூஸா நமக்கு இருந்தது. ஓகே. இதுதான் டிக்ஷனரிக்கும் செட்டுக்குமான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் என்ன இருந்தது? நமக்கு கொட்டேஷன் குள்ள இருக்கு. எய்தர் யூ கேன் யூஸ் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டப்பிள்க்கு என்ன யூஸ் பண்ண போறோம்? நார்மல் பிராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இதுதான் எல்லாத்துக்குமான ஒரு ஃபார்ம், நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கான ஃபீச்சர்ஸ் சிலது இருக்கு இல்லையா? சோ நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஒன் பை ஒன்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி டப்பிள்க்கும் என்ன அப்படின்னா இட் இஸ் செட் டு பி ஆர்டர்ட். ஆர்டர்ட்னா என்ன? நம்ம என்ன டேட்டா இன்புட்டா கொடுக்குறோமோ அவுட்புட்ல வரும்போது நமக்கு அந்த ஆர்டர் மாறாம அதே மாதிரி தான் இருக்க போகுது. தட் இஸ் வை இட் இஸ் செட் டு பி ஆர்டர்ட். ஓகே. இது இம்யூட்டபிள் டேட்டா டைப். இட் அலோஸ் டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட்ஸ்னா என்ன? ஒரே மாதிரி டேட்டா திரும்பவும் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஒரு காப்பி ஆஃப் டேட்டா நமக்கு வர்றது தான் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ டப்பிள் இட் அலோஸ் த டூப்ளிகேட் வேல்யூஸ். லிஸ்ட் நமக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ பண்ணுச்சு. டிக்ஷனரியில அலோ பண்ணாது. செட்ல அலோ பண்ணாது. ஸ்ட்ரிங் இட்ஸ் a ஸ்ட்ரிங். டப்பிள்ல இட் அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். சோ இது எல்லாமே நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருந்தா தான் நமக்கு வரும்போது அடுத்தடுத்து நமக்கு புரோகிராமிங் உள்ள போகும்போது நமக்கு இந்த கான்செப்ட் எது யூஸ் பண்ணா நமக்கு ஸ்டோரேஜ்க்கு நமக்கு வேணும். டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணணும். இல்ல டூப்ளிகேட் வேல்யூ இருக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இந்த பேசிக் டேட்டா டைப்போட பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப நம்ம டப்பிள்ல இருக்கிற மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டப்பிள எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்துக்க போற வேரியபிள் நான் எக்ஸ்ன்னே எடுத்துக்கிறேன். சோ எக்ஸ் ஈக்குவல் டு நார்மல் பிராக்கெட்ஸ் குள்ள தான் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் கேன் பி ஆஃப் பூலியனா இருக்கலாம், இல்லன்னா நம்பர்ஸா இருக்கலாம், இல்லன்னா ஸ்ட்ரிங்ஸா இருக்கலாம். எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் என்னோட டேட்டா. இப்ப இந்த டேட்டா இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது என்ன டேட்டான்னு நான் தெரிஞ்சுக்கணும். சோ என்ன வகையான டேட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இத பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். என்ன ஆன்சர் வருதுன்ட்டு. சாரி பிரிண்ட் எக்ஸ். பிரிண்ட் எக்ஸ்ன்னு குடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஆர்டர்ல தான் வந்திருக்கு. ட்ரூவோட ஈக்வலன்ட் வேல்யூ என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம்? 1ன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அகைன் 1 இருக்கு. அப்போ இது டூப்ளிகேட் வேல்யூ தான். இது இட் அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். நமக்கு ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. அதே ஆர்டர்ல தான் இருக்கு. ஓகே, முடிச்சது. நெக்ஸ்ட் இப்போ நான் கேட்ட மாரி என்ன வகையான என்ன டைப் டேட்டா இதுல ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கான கீவேர்ட் என்ன? டைப். சோ டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு குடுக்கும்போது இட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டப்பிள் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு.
ஓகே, ஃபைன். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுச்சு. இது வந்து ஒரு பேசிக் தான் நமக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரீகால் மாரி நெனச்சுக்கோங்க. 6 எலிமெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இது இருக்கு. ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நமக்கு இந்த டப்பிள்ல டேட்டாவ ஆட் பண்றதுக்கோ, ரிமூவ் பண்றதுக்கோ பாசிபிலிட்டீஸ் கிடையாது. அப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதுல ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அது என்ன அப்டின்னா, இப்ப நம்மளால இதுல டேட்டாவ ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம பண்ணலாம். பட் அதுல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் நம்ம பண்ணணும். எய்தர் இந்த டப்பிள நம்ம லிஸ்ட்டுக்கோ, செட்டுக்கோ மாத்திட்டு, அதுக்கப்புறம் அதுல ஆட் பண்றதோ, ரிமூவ் பண்றதோ பண்ணிட்டு, அகைன் வி ஹேவ் டு கன்வெர்ட் இட் பேக் டூ டப்பிள். பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளால ஒரு டேட்டாவ ஆட் பண்ணியிருக்க முடியும். அந்த டப்பிள் வேரியபிள்ல. ஓகே. இப்ப நமக்கு அந்த கான்செப்ட் என்னன்றது பாத்துரலாம். இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டூ நம்ம குடுத்திருக்கோம் இல்லையா? வேல்யூஸ். இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு வேரியபிள்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? வேரியபிள் இஸ் நத்திங் பட் என்ன சொன்னோம்? கண்டெய்னர்ன்னு சொன்னோம். சோ இந்த கண்டெய்னர்க்குள்ள எல்லாத்தையும் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதுக்கு பேரு தான் வந்து பேக்கிங். பேக்கிங் ஆஃப் டப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ள வந்து பேக் பண்ணி வைக்கிறோம். திஸ் ப்ராசஸ் வி கால் இட் அஸ் பேக்கிங் ஆஃப் டப்பிள். இந்த டப்பிள்ல அன்பேக்கிங் கான்செப்டும் இருக்கு. அத நம்ம கடைசியில பார்க்கலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு டேட்டா ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்டின்னா, எய்தர் வி ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டூ லிஸ்ட் ஆர் செட். ஏன்னா நமக்கு டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணணும்னா, நமக்கு கீஸ் அண்ட் வேல்யூஸ் வேணும். ஒரே ஒரு இத டப்பில வச்சு நம்மளால கீஸாவோ, வேல்யூஸாவோ ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்க்கு கொண்டு வர முடியாது. அதே மாரி ஸ்ட்ரிங்காவும் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம எய்தர் லிஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணணும், இல்ல செட்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். கன்வெர்ட்டிங் tuple into list. இப்ப இத எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் கன்வெர்ட் பண்றதுக்கு நான் li equal to list of எத குடுக்குறேன்? x ன்னு குடுக்குறேன். ஓகே. இப்போ print liன்னு குடுக்குறேன். இப்ப இதுல நமக்கு டேட்டா எப்படி வருது? டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ லிஸ்ட்க்கும் டப்பிள்க்கு என்ன டிஃபரன்ஸ்? டப்பிள் வந்து நார்மல் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்ல வந்து நம்மளால ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டப்பிள் வேரியபிள்ல இருந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு வேரியபிள்க்கு லிஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்ப இந்த லிஸ்ட்ல யூ கேன் ஏபிள் டு ஆட் இல்லையா? நம்மளால ஆட் பண்ண முடியும். x டாட் இப்ப நமக்கு எதுல இருக்கு டேட்டா? liல இருக்கு டேட்டா. சோ li டாட் எக்ஸ்டெண்ட்ன்னே குடுத்துக்கிறேன். நான் மல்டிபிள் டேட்டாஸே ஆட் பண்ண போறேன். எக்ஸ்டெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்? மல்டிபிள் டேட்டாஸ் நம்ம ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஓகே, ஃபைன். இப்போ பிரிண்ட் li வந்துதா? சோ நமக்கு 10, 20, 30ன்ற டேட்டா எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்ப இந்த லிஸ்ட்ட நான் அகைன் வந்து என்னோட டப்பிளா நான் கன்வெர்ட் பண்றேன். அப்ப நான் டப்பிளா கன்வெர்ட் பண்றேன்னா, ஆல்ரெடி எனக்கு என்னவா இருக்கு? x தான் இருக்கு. அப்ப x ஈக்குவல் டூ டப்பிள் டப்பிள் ஆஃப் எதுல இருக்கு? லிஸ்ட் liல இருக்கு. ஓகே. குடுத்துட்டு பிரிண்ட் நான் எக்ஸ்ன்னு குடுக்குறேன். இப்ப பார்த்தோம் அப்டின்னா, எனக்கு டப்பிள் வந்துருச்சு. அந்த டப்பிள்குள்ள எக்ஸ்ட்ரா டேட்டாவும் எனக்கு வந்துருச்சு. நான் ஆட் பண்ணிட்டேன். இப்டி நம்ம வந்து ஒரு டப்பிள லிஸ்ட்டாவோ, செட்டாவோ கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுக்குள்ள என்னென்ன ஃபங்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோமோ, அது எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஃபைனலா அகைன் வி ஹேவ் டு கன்வெர்ட் இட் பேக் டூ டப்பிளா பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து டப்பிள்ல இருக்கிற கான்செப்ட். இதே மாரி நம்ம ஒரு செட் கன்வர்ஷனும் பார்த்துடலாம். கன்வெர்ட்டிங் tuple into set. இப்ப செட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணனும் என்ன வேணும் நமக்கு? செட்டா நம்ம மாத்தணும். எதுல செட்டா இருக்கு? டப்பிள் வந்து எதுல இருக்கு? எக்ஸ்ல இருக்கு. அப்போ நான் செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கிறேன். இப்போ பிரிண்ட் ன்னு குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு செட்டா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கர்லி பிரேசஸ்க்குள்ள வந்திருக்கு. செட்டுன்னும் போது ஆப்வியஸா நம்ம என்ன டேட்டா இருந்தாலும், அது என்ன ஃபார்மேட்ல இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் சரி, செட்டா மாறும்போது டேட்டாஸ் எல்லாமே ஷஃபிள்ட் ஆயிடும். அன்ஆர்டர்டா பிளேஸ் ஆயிடும். ஓகேவா? இதுதான் வந்து செட். இப்ப இந்த செட்ல வந்து நம்ம டேட்டாவ ஆட் பண்ணிக்கலாம். எஸ்ல தான் இருக்கு செட்டு. சோ எஸ் டாட் ஆட்ன்னு நான் குடுத்து, இதுல வந்து நான் 100ன்னு குடுக்குறேன். குடுத்துட்டு அகைன் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த செட்ல எஸ்ல இருக்கிறத டப்பிளா மாத்த போறேன். சோ எக்ஸ் தானே எனக்கு டப்பிள். அப்போ எ அம் எக்ஸ் ஈக்குவல் டூ டப்பிள் ஆஃப் எஸ். இப்போ பிரிண்ட்
எக்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அகெயின் வந்து டப்பிளா வந்துருச்சு அண்ட் ஆல்சோ ஐ காட் த டேட்டா 100 into 8. ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து பேக்கிங் ஆஃப் டப்பிள்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அது என்ன அன்பேக்கிங் ஆஃப் டப்பிள் அப்படின்ற கான்செப்டையும் நம்ம பார்த்துக்கலாம். அன்பேக்கிங்னா என்ன? பேக் பண்ணது எல்லாத்தையும் திரும்ப வந்து அன்பேக் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்ப பேக் பண்ணதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, பூலியன் வேல்யூஸ் இருக்கு, இப்படி நிறைய மிக்சடா இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையுமே அதுக்குன்னு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க போறோம். சோ அது எப்படி பண்றது அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தனியா நான் வந்து ஒண்ணு எடுத்துக்கிறேன். நான் கேட்ஜெட்ஸ்ன்னு எடுக்கிறேன். சோ கேட்ஜெட்ஸ்ன்னு எடுக்கும்போது இதுல நான் என்னென்ன கொடுக்க போறேன் அப்படின்னா மொபைல், ஓகே, நெக்ஸ்ட் வந்து லேப்டாப், நெக்ஸ்ட் வந்து கார் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் நான் கேட்ஜெட், மொபைல், லேப்டாப், கார் எல்லாத்தையும் தூக்கி கேட்ஜெட்ன்ற ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்ப அந்த கண்டெய்னர்ல இருந்து திரும்ப நான் எடுக்கணும் அப்படின்னா அத அதுக்குள்ள எடுக்கணும். எதெல்லாம் மொபைலோ அது மொபைல்குள்ள வரணும். எதெல்லாம் லேப்டாப்ல இருக்கோ அந்த எல்லாம் லேப்டாப்க்கு வரணும். அதே மாதிரி கார் எல்லாமே காருக்குள்ள வரணும். இதுதான் வந்து கான்செப்ட். அது எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா இப்ப கேட்ஜெட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கேட்ஜெட்ஸ்க்கு நான் வந்து மொபைல்னா என்னென்ன மொபைல் இருக்கு நமக்கு? சாம்சங் குடுத்துக்குவோம். ஓகே. நெக்ஸ்ட் லேப்டாப். லேப்டாப் என்ன இருக்கு? டெல் இருக்கு. குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கார். கார் ஹோண்டா குடுத்துக்குவோம். ஓகே. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம குடுத்துட்டோம். இப்ப நான் அன்பாக் பண்ணணும் அப்டின்னும்போது, நான் வந்து அந்த பர்ட்டிகுலர் வேரியபிள குடுத்தனாலே போதும். பிரிண்ட் ஆஃப் சாம்சங்ன்னு குடுத்தேன்னா போதும். எனக்கு சாம்சங்ன்னா என்ன இருக்கு? மொபைல் இல்லையா? அது நமக்கு வந்துரும். அதே மாதிரி நான் லேப்டாப்ன்னு குடுக்குறேன். அப்ப நான் லேப்டாப்ன்னு குடுக்கும்போது, அந்த வேரியபிள நான் கால் பண்ணும்போது, லேப்டாப்ல சாரி லேப்டாப்ன்னு இல்லையாமே! சாரி டெல் நம்ம குடுக்கணும். சாம்சங் குடுக்கக்கூடாது. டெல்லுன்னு குடுக்கணும். டெல்லுன்னு குடுக்கும்போது, அது லேப்டாப் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும். நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டான்னு குடுக்கணும். ஹோண்டான்னு குடுக்கும்போது நமக்கு காருன்னு வந்துரும். ஓகே. இது அதுக்குன்னு நம்ம கரெக்ட்டா லென்த் ஈக்குவலா இருந்தா ஓகே. சப்போஸ் எல்லாமே ஈக்குவல் லென்த்தா இருக்குதுன்றது ஓகே. அன்ஈக்குவல் லென்த்ல இருக்கு அப்டின்னா, நம்ம அதுக்கு என்ன பண்றது அப்டின்றத பார்க்க போறோம். இப்போ சாம்சங்ன்னும்போது சாம்சங் வந்து மொபைல் மட்டும் இருக்க போறது கிடையாது. சாம்சங்லயே நெறைய ஐட்டம்ஸ் நமக்கு இருக்கு. கிச்சன் அப்ளையன்ஸஸ் நெறைய வருது இல்லையா? சோ அதையும் நம்ம குடுத்துக்கலாம். கம்மா குடுத்துட்டு, ஆ கிச்சன் அப்ளையன்ஸஸ் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் குடுத்துட்டேன். இப்போ எனக்கு சாம்சங்ன்னும்போது எனக்கு 2 ஐட்டம்ஸ் அதுக்குள்ள வந்துருது. அப்போ 2 ஐட்டம்ஸ் வரும்போது, நான் இதுக்கு வந்து நான் எப்படி குடுக்கணும்? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். மல்டிபிள் டேட்டாஸ் வரும்போது, நம்ம யூஸ் பண்ண வேண்டியது எது? ஆஷ் ஆஸ்டெரிக்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ சாம்சங்க்கு ஆஸ்டெரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம சாம்சங்ன்னு கால் பண்ணும்போது, இப்ப நமக்கு டேட்டா பார்த்தோம் அப்டின்னா, அதுக்குள்ள இருக்கிற 2 ஐட்டம்ஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் வந்து அன்பேக்கிங் கான்செப்ட். எதுக்கு மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கோ, அதுக்கு நம்ம ஆஸ்டெரிக்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அதுல இருக்கிற மல்டிபிள் ஐட்டம்ஸ வந்து நம்மளால டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஆனா, ஏதாவது ஒண்ணுத்துக்கு தான் நம்ம குடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இதே வந்து நான் ஹோண்டாக்கு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டாக்கு நான் குடுக்குறேன் அப்டின்னா, என்ன ஆகும் அப்டின்னா அது வந்து நமக்கு எரர் ஃபார்ம் ஆயிடும். பிகாஸ் மல்டிபிள் ஸ்டார் எக்ஸ்பிரஷன் இன் அசைன்மென்ட். நமக்கு ஏதாவது ஒண்ணு தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு இதுக்கு தான். அப்போ இப்ப நான் வந்து ஹோண்டாக்கு குடுத்துட்டேன் அப்டின்னா, என்ன ஆகும்னா சாம்சங்ன்றது மொபைல் போயிடும். டெல்ன்றது கிச்சன் அப்ளையன்ஸஸ்க்கு வரும். லாஸ்ட் இருக்கிற அந்த ஹோண்டா 2 இது வந்து சூஸ் பண்ணிக்கும். லேப்டாப் அண்ட் கார் சூஸ் பண்ணிக்கும். அதையும் நம்ம பார்த்துடலாம். சோ இப்படிதான் வந்து அதுக்கான ஆர்டர வந்து அது கரெக்ட்டா எடுத்துட்டு போய்க்கும். சோ நம்ம வந்து இந்த கான்செப்ட்க்கு நேம் தான் வந்து அன்பேக்கிங். சோ நம்ம பேக் பண்ணது எல்லாத்தையுமே திரும்ப அன்பேக் பண்ணும்போது, அதுக்கான ஒரு வேரியபிள்ல போய் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். தட் கான்செப்ட் வந்து இந்த டப்பிள்ல மட்டும் தான் நமக்கு இருக்கு. சோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆன கான்செப்ட். ஆ இதுதான் நீங்க வந்து டப்பிள்லயே வந்து நீங்க இன்னும் லிஸ்ட், செட் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து டப்பிள்ல இருக்கிறது. இதோட வந்து நமக்கு டேட்டா டைப் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடிச்சுட்டோம். இன்னும் ஒரு டேட்டா டைப் நமக்கு பெண்டிங் இருக்கு. என்னன்னா நம்பர்ஸ். நம்பர்ஸ்ல வந்து பெருசா நமக்கு வந்து ஆட் பண்றதுக்கோ, ரிமூவ் பண்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. நம்பர்ன்னும்போது நமக்கு என்ன இருக்கும்? ஹோல் நம்பர்ஸ் இல்ல டெசிமல் நம்பர்ஸ், ஃப்ளோட் நம்பர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்கும். இது வந்து இதுலயும் நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் இட் இஸ் கம்மிங் அண்டர் இம்யூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்றது சொல்லுவோம். ஓகே. சோ அதனால வந்து நம்பர்ஸ்ல வந்து பெருசா நமக்கு கான்செப்ட் அதாவது மெத்தட்ஸ் எதுவும் கிடையாது. இதோட நமக்கு டேட்டா டைப்போட செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. சோ எல்லாமே ஹோப் நீங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டேட்டா டைப்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அது என்ன அப்படின்றத நமக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. தேங்க் யூ. பை பை.